நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம வந்திருக்கிறது நம்ம சென்னை திருமழிசையில இருக்கிற ஒத்தாண்டேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு தான். திருவள்ளூர் ஹைவேல அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலானது பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. கோயிலோட இடது பக்கத்துல விநாயகருக்குன்னு தனி சன்னதியையும் அமைச்சிருக்காங்க. சிவனுக்காக கட்டப்பட்ட இந்த கோயிலுடைய ராஜகோபுரத்துல 5 நிலைகளானது இருக்கு. இந்த கோவிலோட கோபுரத்துல யானை மேல உட்கார்ந்து ஒருத்தர் போறாரு இல்லையா, அவர் தான் இந்த கோவிலை கட்டின ராஜா. அந்த ராஜா வேற யாரும் கிடையாது, 2ஆம் குலோத்துங்க சோழன் தான் அது. 2ஆம் குலோத்துங்க சோழன் இந்த கோவிலை 11ஆம் நூற்றாண்டுல கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகள்ல விஜயநகர அரசர்களும் செங்குந்த முதலியார்களும் இந்த கோவிலை விரிவாக்கம் செஞ்சதோட சேர்த்து ஒரு குளத்தையும் இங்க அமைச்சாங்க. நம்ம சென்னை நகர்ல சோழர்கள் நிறைய பழமையான கோவில்களை கட்டியிருக்காங்க. அப்படி சோழர்கள் கட்டின கோவில்ல மிகவும் பழமையான கோவில்கள்ல ஒண்ணுதான் இந்த திருமழிசையில இருக்கிற ஒத்தாண்டேஸ்வரர் கோவில். கோயில் அப்படியே நீங்க சுத்தி பின்னாடி வரும்போது முருகருக்குன்னு தனியா ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. விநாயகருக்கு சன்னதியானது வெளியில இருக்கு, முருகருக்கு சன்னதியானது கோயிலுக்கு உள்ள இருக்கு. இங்க இருந்து அம்பாள், நடராஜர், ரிஷபநாயகர் சன்னதியுடைய விமானங்களை உங்களால பார்க்க முடியும். இந்த கோவிலுடைய யுனிக்னஸ், இந்த கோவில்ல இருக்கிற சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவுல நந்தியானது இருக்கு. இந்த கோவில்ல இருக்கிற மூலவர் பேரு ஒத்தாண்டேஸ்வரர், தாயார் பேரு குளிர்வித்த நாயகி. திருமண தடை நீங்கணும் அப்படின்றதுக்காகவும் மன வலிமை இல்லாதவங்க மன வலிமை பெறணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இந்த கோவிலை விசிட் பண்றாங்க. இந்த கோவில்ல நடக்கிற திருவிழாக்களை பொறுத்தவரையில பங்குனி மாத பிரம்மோற்சவத்தின் போதும் சனி பயிற்சியின் போதும் இங்க திருவிழாக்களானது நடத்தப்படுது. ரொம்பவே நீட்டாகவும் அமைதியாகவும் அழகா இருக்கிற இந்த கோவிலுக்கு நீங்க ஒரு முறை கூட வரல அப்படின்னா, திருமழிசை பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலை மிஸ் பண்ணாம பாருங்க. கோவில்ல சாமியை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த குளத்துக்கு இந்த குளத்துல இருக்கிற மீன்களுக்கு உணவளிக்கிறது ஒரு வழக்கமா இருக்கு. இந்த கோயிலுடைய டைமிங்கை பொறுத்தவரையில காலை ஒரு 6:30 மணிக்கு இந்த கோயிலை இவங்க திறந்துடுறாங்க. அங்கிருந்து காலை ஒரு 11:30 மணி வரைக்கும் இந்த கோவிலானது திறந்திருக்கு. அதுக்கப்புறம் மாலை ஒரு 4:30 மணிக்கு திறக்கப்படுற இந்த கோவிலானது இரவு ஒரு 9 மணி வரை திறந்திருக்கு.
இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூட்டில் ட்ரெயின் வசதியானது கிடையாது. திருவள்ளூர், திருநெண்டூர் போகிற எல்லா பஸ்ஸுமே இந்த கோவிலுடைய வாசலில் நின்று போகும். இந்த கோவிலுக்கு வர பஸ்ஸஸை பொறுத்தவரையில் பிராட்வே, பூந்தமல்லி போன்ற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோவிலுக்கு பஸ்ஸஸ் ஆனது வருது. இந்த கோவிலுக்கு நீங்கள் பஸ்லேயோ, கார்லேயோ இல்லை உங்கள் சொந்த வாகனத்துலேயோ வர்றீங்க அப்படின்னா இந்த கோவிலுடைய எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் பற்றி நாங்கள் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி டெம்பிள்ஸ் ஆஃப் சென்னை சீரீஸில் நிறைய கோவில்களை நாம் விசிட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.